எல்லோருக்கும் வணக்கம். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பழக்கவழக்கம் இருக்கும். இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளது. பிரெக்னன்ட்டா இருக்கிறவங்க ஒரு 7வது மாசம், 9வது மாசம் வரும்போது, அவங்க ஹஸ்பண்டோட அக்கா, தங்கச்சி, இல்லன்னா மாமா பிள்ளைங்க, அத்தை பிள்ளைங்க, அதாவது மைனி முறையில உள்ளவங்க, சென்னை இட்லின்னு ஒண்ணு கொண்டு போய் குடுப்பாங்க. ஒரு பெரிய வாளி நெறையா ஒரு 100, 150 அந்த மாதிரி ஒரு கணக்குக்கு கொண்டு போய் குடுப்பாங்க. இந்த சென்னை இட்லி எதுல பண்றதுன்னா, நார்மலாட்டு நம்ம இட்லி பண்ற மாதிரி தான். இது பச்சரிசி, வெந்தயம், உளுந்தெல்லாம் போட்டு அரைச்சிட்டு, கொழுக்கட்டைக்கு உள்ளாடி பூரணம் வைப்போம்ல, அந்த பூரணம் மாதிரி உள்ளாடி வச்சு பண்றது. அதாவது இட்லி மாவு விட்டுட்டு, அதுக்கு உள்ளாடி பூரணம் வச்சுட்டு, அதுக்கு மேல திரும்பவும் இட்லி மாவு போட்டு அவிச்சு எடுக்கிறது. இத வந்து அவங்க பக்கத்து வீட்டுக்குலாம் குடுப்பாங்க. எங்க அம்மாவுக்கு இது குடுத்தது. எங்க சித்தப்பா வீட்ல அவங்க மருமகளுக்கு நடந்தது. அவங்க பொண்ணு, அதாவது மைனி கொண்டு போய் குடுத்தது. இனி அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம், அந்த மைனி முறையில உள்ளவங்க அந்த குழந்தைய பார்க்க போகும்போது, பழமும் சீனியும் கொண்டு போய் குடுப்பாங்க. அப்புறம் நம்ம அந்த குழந்தைய பார்க்க போவோம்ல, நமக்கு அந்த வீட்ல பழமும் சீனியும் சாப்பிட தருவாங்க. பழைய காலத்துல இப்பல்லாம் எல்லாருக்கும் சாக்லேட் குடுக்கோம்ல, அப்பல்லாம் வந்து இந்த மாரி பழமும், சீனியும் தான் பழக்கவழக்கமாட்டு இருந்துச்சுது. அப்புறம் அந்த குழந்தைக்கு பல்லு வரும்ல, ஃபர்ஸ்ட்டு பல்லு வந்தாச்சுன்னா, பிடி கொழுக்கட்டைன்னு ஒண்ணு குடுப்பாங்க. எல்லார் வீடுகளுக்கும் குடுப்பாங்க. அந்த கொழுக்கட்டை வந்தாலே, "ஓ! பல்லு வந்துட்டா" அப்படின்ட்டு எல்லாரும் அத ஹாப்பியாட்டு அந்த டைம்ல வந்து இருக்கும். அந்த குழந்தை அதுக்கப்புறம் ஒரு 13 வயசு, அதாவது பெண் குழந்தையா இருந்தாச்சுன்னா, 13 வயசு அந்த மாரிலாம் வரும்போது, அத ஏஜ் அட்டெண்ட் பண்ணுவோம்ல, அந்த நேரத்தில இந்த மைனிமார்களுக்கு என்ன குடுப்பாங்கன்னா, பச்சை மாவுன்னு ஒண்ணு குடுப்பாங்க. அது வந்து இந்த பச்சை அரிசியும், தேங்காவும், கருப்பட்டியும் உரல்ல போட்டு இடிச்சு உருண்டையாக்கி குடுப்பாங்க. அதாவது ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு காலத்தில, ஒவ்வொரு டைம்லயும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி பண்ணக்கூடியது. அந்த பழக்கவழக்கங்கள் பழைய காலத்தில இருந்தது. இப்போ நெறைய இந்த மாரி மாறி வருது. இப்போ இந்த சித்தப்பா வீட்ல இத போய் குடுத்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சுது. எனக்கு இந்த வீடியோவ அனுப்பி குடுத்தாங்க. உங்களுக்கும் இந்த எங்க ஊர்ல உள்ள பழக்கவழக்கம் தெரியணும் அப்படின்னு சொல்றதுக்காக நான் இந்த வீடியோவ நான் ஷேர் பண்ணேன். அதாவது தாய்மை வந்து ஒரு ஒரு பெரிய கிஃப்ட். நம்ம கடவுள் தந்த கிஃப்ட். இப்ப நெறைய பேர் குழந்தை வேண்டாம், கல்யாணம் வேண்டான்னு இருக்காங்க. அந்த குழந்தை 9 மாசம் வயித்துல இருக்கும்போது, அதுக்கு அசைவு, அது பிறந்து வரம்போது, அத பார்த்து ரசிக்கிறது, இது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் மாரி. கடவுள் நமக்கு தந்த கிஃப்ட் மாதிரி இருக்கும். ஒவ்வொன்னையா நம்ம ரசிக்க தோணும். அ அது வந்து நமக்கு அத அனுபவிக்கும்போது தான் தெரியும். அத பக்குவமா அந்த குழந்தைய பார்த்து, அத வளர்க்கும்போது, நம்ம வயித்துக்குள்ள அந்த குழந்தை இருக்கும்போது, அது ஒவ்வொன்னுமே வந்து அவ்வளோ அழகாட்டி இருக்கும். அந்த குழந்தை அதுக்கப்புறம் நடக்கும்போது, அது ஒவ்வொன்னா பண்ணும்போது, அது ஃபர்ஸ்ட்டு நம்ம பேசம்போது, அப்படி எல்லாமே நமக்கு வந்து அவ்வளோ அழகா இருக்கும். அ குழந்தைங்கள வந்து கல்யாணம் பண்ணுங்க பிள்ளைங்க. சின்ன வயசு பிள்ளைங்களுக்காக நான் சொல்றேன். ஏன்னா, அதே மாரி கரெக்ட்டான வயசுல குழந்தைங்கள வந்து பெத்துக்கங்க. அதாவது 30 வயசுக்குள்ளாடி குழந்தைங்கள பெத்துக்கங்க. ஏன்னா 30 வயசுக்கு அப்புறம் போகும்போது, நமக்கு முதுகெலும்புல அந்த அளவுக்கு பலம் இருக்காது. அதனால கடவுள் நமக்கு தரக்கூடிய அந்த கிஃப்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த மாரி பெண்மை, குழந்தை தாய்மை, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எதையுமே நம்ம வந்து எதுனாலயும் நம்ம தடைப்பட வைக்கக்கூடாது. அத ஒவ்வொன்னையாட்டும் நம்ம கரெக்ட்டான அந்தந்த நேரங்களுக்கு நம்ம செய்யணும். அது நமக்கு மகிழ்ச்சியாவும் இருக்கும். நமக்கு நல்லாவும் இருக்கும். இந்த வீடியோ உங்க நெறைய பேருக்கு குழந்தை வேண்டான்னு சொல்லி இருக்கிறவங்களுக்காகவும், குழந்தை நமக்கு வயித்துக்குள்ள வரும்போது, அத ஒவ்வொன்னையா நம்ம ரசிக்கணும். அந்த ஒவ்வொரு ஸ்டேஜையுமே நம்ம ரசிக்கணும். அது ஒவ்வொன்னுமே அவ்ளோ அழகா இருக்கும். அப்படின்னு சொல்றதுக்காக நான் உங்களுக்காக நான் இத வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். தேங்க் யூ.